துதிச்சு நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத உண்மையை வந்து நீ உனக்குள்ளேயே நீ மறுபடியும் சொல்லி ரிமைண்ட் பண்ணிக்கோ. நம்ம கத்தர் ரிமைண்ட் பண்றோமா, நீர் எவ்வளவு பெரியவர், நீ இல்ல அவருக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரியவர், அவளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து ஒரு பெருமை தேவையில்ல. அவர் பெருமையை தேடாத தேவை, பெருமையை வந்து அவர் தேடி போல. நீ வந்து என்னை வந்து துதி ஆராதிக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெருமையை தேடி போல. அவருக்கு ஆல் ஹி வாண்டட் இஸ் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கோம். எப்போ நம்ம சந்தோஷமா இருப்போம், கத்தர் நல்லவர் நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம சந்தோஷமா இருப்போம். இல்ல பிசாசானவன் என்ன போய் சொல்லிடுவான், நீ வந்து அவ்வளவுதான் காலி, கத்தர் உன்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான், பொய் சொல்லி நம்மளை வந்து டவுன் பண்ணிடுவான். நம்ம அதிகமா நம்ம எப்போ ரிமைண்ட் பண்ணிக்கிறோமோ இல்ல கத்தர் நல்லவர், அவர் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்ம எப்போ மறுபடியும் நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிறோமோ அது அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு தான் நல்லது. அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஃப்ரீயா இருப்போம் இல்லையா. அதுக்காக தான் கத்தர் வந்து என்ன சொல்றாரு, நம்மள ஆராதி என் ஆராதி என் ஆராதின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பெருமை தேவையோ இல்ல அவருக்கு அவருடைய புகழ்ச்சி தேவையோ என்பது இல்லை. ஏன்னா அவர் ஆராதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க வேலை. ஏஞ்சல்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க 24 மணி நேரமும் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவர்கள் ஆராதனை